ஆனா பசியை விட கொடிய நோய் எது அப்படின்னா கேன்சர். இன்னைக்கு சாமானிய மக்கள்ல இருந்து பெரும் பெருந்தலைகள் வரைக்கும் சஃபர் ஆகக்கூடிய விஷயம் எது அப்படின்னா கேன்சர் தான். என்னுடைய குடும்பமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இப்ப நமக்கு எல்லாத்துக்குமே யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அம்மான்னு சொல்லுவோம். எங்களுக்கும் அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். இப்ப நீங்க என்ன வேண்டுவீங்க? கடவுள்கிட்ட போய் உங்களை வேண்டுங்க, அம்மாவை முன்னிலைப்படுத்தி ஏதாவது வேண்டுங்கன்னா என்ன வேண்டுவோம்? அம்மாவுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கணும்னு வேண்டுவோம். ஆனா எங்க குடும்பத்துல நாங்க என்ன வேண்டணும் அப்படின்னம்னாக்கா, என்னுடைய அம்மா சீக்கிரம் இறந்துடணும், அவங்களுடைய உயிரை இந்த கடவுள் சீக்கிரமா எடுத்துக்கணும். எங்களுடைய வேண்டுதல் இப்படியாகப்பட்டதுதான் இருந்துச்சு. அப்படி என்ன இஷ்யூ அப்படின்னாக்கா, கேன்சர் வந்தாக்கா ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் நம்ம சர்வை ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கோம். பொய் அது. இன்னைக்கு வரக்கூடிய கேன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப அக்ரஸிவா இருக்கு. சரி, என்னுடைய தாய்க்கு வந்தது பாத்தீங்கன்னா யூரினரி பிளாடர்ல கேன்சர். 3 மாதங்கள் கூட அவங்க உயிரோட இல்லை. அப்போ இந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில இப்படிப்பட்ட கொடிய நோயினால போகணுமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி எனக்கு வந்தது. இன்னொன்னு, அதாவது இழப்பின் வலி யாருக்கு தெரியும் அப்படின்னா இழந்தவனுக்கு தான் இழப்பினோட வலி தெரியும். இப்போ அந்த வழியை அனுபவிச்சவன் நான் அப்படிங்கிற முறையில நான் சொல்றேன். அவ்வளவு பிளட் வந்து கிளீன் பண்ணுவோம். ஸோ ஒரு தாயை ஒரு மகன் எப்படி பார்க்க கூடாதோ அந்த நிலையில நாங்க பார்த்தோம். ஒரு தாயும் ஒரு மகனை என்ன வேலைகள்லாம் செய்ய அனுமதிக்க கூடாதோ அந்த நிலையில அவங்களும் இருந்தாங்க. நோயாளியா இருக்கும்போது இது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. ஸோ என்னுடைய தாயினுடைய இறப்புக்கு அப்புறம் என்னை நான் தனிமைப்படுத்திக்கிட்டேன். ஸோ நிறைய யோசனைகள் சிந்தனைகள் எல்லாமே ஓடிச்சு சமூகம் சார்ந்து. இந்த 8 மாத காலங்கள்ல நான் எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சமூகத்துல அல்லது எனக்கு தெரிஞ்ச அல்லது என்னை தெரிந்த எந்த ஒரு குடும்பத்திலையும் இது போல விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். அதுக்கு என்ன ஒரே வழினா அவேர்னஸ் தான், விழிப்புணர்வு. எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அதுக்கு நான் தேர்ந்தெடுத்த பிளாட்ஃபார்ம் தான் ட்ரைனிங்ஸ், அதாவது பயிற்சிகள். எது சார்ந்த பயிற்சிகள் அப்படின்னா உணவு சார்ந்த விழிப்புணர்வு, இயற்கை விவசாயம் சார்ந்த விழிப்புணர்வு, இந்த என்விரான்மெண்ட் சார்ந்த விழிப்புணர்வு. இப்படி நான் ஃப்ரேம் பண்ணி எடுத்தது கிட்டத்தட்ட 55 தலைப்புகள். இதை பொது வெளியில கொண்டு போய் சேர்க்கணும்னு யோசிச்சேன்.